போக்கோ தரப்புலேருந்து போக்கோ M2 ப்ரோ அப்படின்ற மொபைலை ஸ்பெசிஃபிக்காக இந்தியாவில் மட்டும் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த மொபைலோட டீட்டெயில்டு ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் என்ன, இந்த மொபைலோட ப்ரைஸிங் என்ன, இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு ஏற்ற மாதிரி இந்த மொபைல் ஒர்த்தா அப்படின்றதான் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலிமா வந்தடையும். இந்த மொபைலோட டிசைன் அண்ட் பில்ட் குவாலிட்டின்னு பார்க்குறப்போ ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுலுமே கிளாஸ் பாடியில் தான் பில்ட் பண்ணியிருக்காங்க. மொபைலோட பேக் சைடில் மேல் பாதி பிளெயின் டிசைனோடவும் கீழ் பாதி டெக்ஸ்டர்டு டிசைனோடவும் கொடுத்துருக்காங்க. மொபைலோட ஃப்ரண்ட், பேக் மற்றும் கேமரா பம்ப் மூணுலேயுமே ப்ரொடெக்ஷனுக்காக கார்னிங் கொரில்லா கிளாஸ் 5 யூஸ் பண்ணியிருக்காங்க. இது போக ப்ரொடெக்ஷனுக்காக P2i நேனோ கோட்டிங்கும் கொடுத்துருக்காங்க. ஃபிசிக்கல் ஓவர்வியூ அப்படின்னு பார்க்குறப்போ பேக் சைடில் ஸ்கொயர் ஷேப் கொண்ட குவாட் கேமரா செட்டப் மற்றும் LED லைட் கொடுத்துருக்காங்க. பாட்டமில் ஸ்பீக்கர் கிரில், மைக், டைப் சி போர்ட் மற்றும் 3.5mm ஆடியோ ஜாக் கொடுத்துருக்காங்க. டாப்பில் நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் மற்றும் IR பிளாஸ்டர் இருக்குது. லெஃப்ட் சைடில் பார்க்குறப்போ சிம் கார்டு ஸ்லாட் இருக்குது. இது ஒரு டெடிகேட்டட் சிம் ஸ்லாட்ன்றதால இதில் 2 சிம் மற்றும் 512 GB வரைக்குமான மெமரி கார்டை யூஸ் பண்ணிக்க முடியும். மொபைலோட ரைட் சைடில் பார்க்குறப்போ வால்யூம் ராக்கர் கீஸ் மற்றும் பவர் ஆன் ஆஃப் பட்டன் இருக்குது. இந்த பவர் ஆன் ஆஃப் பட்டன்லேயே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரும் கொடுத்துருக்காங்க. மொபைலோட ஃப்ரண்ட் சைடில் பார்த்தோம்னா 6.67 இன்ச் சைஸ் கொண்ட ஒரு ஃபுல் HD ப்ளஸ் IPS LCD டிஸ்பிளே 20:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோட கொடுத்துருக்காங்க. இந்த டிஸ்பிளேவை சுற்றி இருக்க பெசல்ஸோட சைஸ் ரொம்ப தின்னாகவே இருக்குது. இந்த டிஸ்பிளேவோட டாப்பில் பார்த்தோம்னா பஞ்சுவல் கேமரா சென்டராக கொடுத்துருக்காங்க. இயர்பீஸ்க்கு பக்கத்தில் மொபைல் சார்ஜிங்கை இண்டிகேட் பண்ணுறதுக்காக நோட்டிஃபிகேஷன் லைட்டும் கொடுத்துருக்காங்க. இந்த மொபைலோட பர்ஃபார்மன்ஸ்னு பார்க்குறப்போ இந்த மொபைலில் Snapdragon 720G அப்படின்ற ப்ராசஸரை யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ராசஸர் 8 நானோமீட்டர் சைஸில் பில்ட் பண்ண ஒரு ஆக்டோகோர் ப்ராசஸர் 2.3 GHz கிளாக் ஸ்பீடில் ரன் ஆகிட்டு இருக்கு. இந்த மொபைலை Android 10 பேஸ் பண்ணி போக்கோ லான்ச்சருடன் கூடிய MIUI 11ஓட கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மொபைலோட ஓவரால் பர்ஃபார்மன்ஸ்னு பார்த்தா இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் பார்க்குறப்போ இந்த மொபைல் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும்னே சொல்லலாம். இந்த மொபைலோட பேட்டரி கெப்பாசிட்டி அண்ட் சார்ஜிங்னு பார்க்குறப்போ இந்த மொபைலில் 5000 mAh கொண்ட பேட்டரி கொடுத்துருக்காங்க. அதை சார்ஜ் பண்ணுறதுக்காக 33 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜரை பாக்ஸ்லேயே இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 33 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜர் மூலிமா சார்ஜ் பண்ணுறப்போ 0 to 50% வெறும் 30 நிமிஷத்துலேயே சார்ஜ் ஆகிடும் அப்படின்னு போக்கோ தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க. பேட்டரி லைஃப்னு பார்க்குறப்போ 5000 mAh கொண்ட பேட்டரி இருக்கிறதால ஆவரேஜாக யூஸ் பண்ணால் 1.5 நாள் வரைக்கும் சார்ஜ் தாங்கும். ரொம்ப ஹெவியாக யூஸ் பண்ணாலுமே கூட 1 நாள் வரைக்கும் சார்ஜ் தாங்கும். 5000 mAh கொண்ட பேட்டரி, ஃப்ரண்ட் அண்ட் பேக் கிளாஸ் பாடி இது எல்லாமே இருந்துமே கூட இந்த மொபைலோட திக்னஸ் வெறும் 8.8 mm தான் இருக்குது. ஆனால் கிளாஸ் பாடி கொண்ட மொபைல் அப்படின்றதால இந்த மொபைலோட வெயிட் 209 கிராம் அளவுக்கு அதிகமாகவே இருக்குது. அடுத்து இந்த மொபைலோட கேமராஸ்னு பார்க்குறப்போ ரியரில் 48 மெகா பிக்சல் கொண்ட ஒரு பிரைமரி கேமரா கொடுத்துருக்காங்க. அது கூடவே 8 மெகா பிக்சலுக்கான அல்ட்ரா வைட் கேமரா, 5 மெகா பிக்சலுக்கான மேக்ரோ கேமரா மற்றும் 2 மெகா பிக்சலுக்கான டெப்த் சென்சரும் கொடுத்துருக்காங்க. மொபைலோட ஃப்ரண்ட்டில் 16 மெகா பிக்சல் கொண்ட ஒரு பஞ்சுவல் கேமரா கொடுத்துருக்காங்க. கேமரா ஃபீச்சர்ஸ்னு பார்க்குறப்போ அடிஷ்னலாக ரா இமேஜ் ஆப்ஷன், ஃப்ரண்ட் கேமராலையும் நைட் மோட் ஆப்ஷன், ப்ரோ கலர் மோட், இது கூடவே ப்ரொஃபஷனல் வீடியோகிராஃபிக்காக தனியாக ப்ரோ வீடியோ மோட் இதெல்லாம் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. வீடியோ ரெக்கார்டிங்னு பார்க்குறப்போ ரியர் கேமரா மூலமாக 4K வீடியோ 30 frames per second வரைக்கும் ஷூட் பண்ண முடியும். ஃப்ரண்ட் கேமரா மூலமா 1080p வீடியோ 30 frames per second வரைக்கும் ஷூட் பண்ண முடியும். இந்த மொபைலோட கலர் ஆப்ஷன்னு பார்க்குறப்போ பிளாக், ப்ளூ மற்றும் க்ரீன்னு 3 கலர் ஆப்ஷனில் அவைலபிளாக இருக்குது. இந்த மொபைலோட மெமரி வேரியண்ட் ஆப்ஷன்னு பார்க்குறப்போ 4GB RAM 64GB இன்டர்னல் மெமரி கொண்ட ஒரு வேரியண்ட்லையும், 6GB RAM 64GB இன்டர்னல் மெமரி கொண்ட ஒரு வேரியண்ட்லையும், 6GB RAM 128GB இன்டர்னல் மெமரி கொண்ட ஒரு வேரியண்ட்லையும் லான்ச் பண்ணியிருக்காங்க. ப்ரைஸிங்னு பார்க்குறப்போ 464GB வேரியண்ட்டை 13,999 ரூபாய்க்கும், 664GB வேரியண்ட்டை 14,999 ரூபாய்க்கும், 128GB வேரியண்ட்டை 16,999 ரூபாய்க்கும் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த மொபைலோட ஃபஸ்ட்டு சேல் ஜூலை 14ஆம் தேதி ஃப்ளிப்கார்ட்டில் ஸ்டார்ட் ஆகுது. 4 மாதத்துக்கு முன்னாடி இந்தியாவில் லான்ச் பண்ணப்பட்ட ரெட்மி நோட் 9 ப்ரோ அப்படின்ற மொபைல்லேருந்து டோட்டலாக 2 சேஞ்சஸ் மட்டுமே பண்ணி இந்த போக்கோ M2 ப்ரோ அப்படின்ற மொபைலை லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த 2 சேஞ்சஸ் என்னென்னா சார்ஜிங் ஆப்ஷன் மற்றும் இந்த மொபைலோட UI டிஃப்ரென்ஸ். ரெட்மி நோட் 9 ப்ரோவில் 18 வாட்ஸ் வரைக்கும் தான் சார்ஜிங் சப்போர்ட் பண்ணும். ஆனால் அதை இந்த மொபைலில் 33 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் வரைக்கும் அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. ரெட்மி நோட் 9 ப்ரோ மொபைலில் இருக்கக்கூடிய MIUI ஸ்கின் கூட போக்கோ லான்ச்சரை ஆட் பண்ணியிருக்காங்க. இது போக டிசைனில் லைட்டாக சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. இந்த மொபைல் இந்த ப்ரைஸிங்க்கு ஒர்த்தா அப்படின்னு கேட்டால் 15,000 ரூபாய் மொபைல் செக்மெண்ட்டில் இந்த மொபைல் கண்டிப்பாக ஒரு நல்ல ஆப்ஷன் அப்படின்னே சொல்லலாம்.
ரெட்மி நோட் 9 ப்ரோ மொபைல் வாங்கலான்னு இருந்தவங்களுக்கு அந்த மொபைலை விட அதே 14,000 ரூபாய்க்கு லான்ச் ஆகியிருக்க இந்த போக்கோ M2 ப்ரோ அப்படின்ற மொபைல் வாங்குறதே நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஏன்னா ரெட்மி நோட் 9 ப்ரோவை காட்டிலும் இந்த மொபைலில் ஃபாஸ்ட் சார்ஜிங் ஆப்ஷனோட சேர்த்து ஆட்ஸ் ப்ளோட்வேர் எதுவுமே இல்லாத ஒரு க்ளீனான யூஐயாக இது இருக்குது. ஸோ இந்த மொபைலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்துக்களையும் கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி.